மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். இந்த 3 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மல்கியா புஸ்தகத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய வருஷம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க போட்டிருக்குது 450 430 கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தின காலகட்டத்தில் இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எழுதப்பட்டது. இது ஒரு சிறிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க த தீம் 3 தீம்ஸ் இருக்குது. ஒன்று இஸ்ரவேலை குறித்து தேவனுடைய அன்பு, அல்லது தேவனுடைய அன்பு இஸ்ரவேல் மீது இருக்கக்கூடிய அதை வெளிப்படுத்துகிறாரு. அடுத்தது இஸ்ரவேல் தன்னுடைய சோர மார்க்கமாய் அது விக்கிரகங்களை பின்பற்றி போனது, கர்த்தரை விட்டு விலகின காரியம், இதை குறித்து கர்த்தர் அதை விசாரிக்கிறாரு. 3ஆவதாக தேவன் தரக்கூடிய ரட்சிப்பு, காட்ஸ் டிவைன் கிஃப்ட் ஆஃப் அ ஃபியூச்சர் டெலிவரர். தேவன் ஒரு இரட்சகரை தருவேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அதை குறித்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற இந்த 3ஆம் பகுதி தான். அதாவது கிறிஸ்து என்னும் இரட்சகரை இஸ்ரவேலுக்கு தேவன் தந்தார் இல்லைங்களா, அந்த ரட்சிப்பின் காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் என்பது தான். இதுதான் கடைசி காலம் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய அன்பு நம் மீது பொழியப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிற்று என்று சொல்லுகிறோமே. அப்போ பார்த்திங்கன்னா ஆதாம் தொடக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இந்த முதல் பகுதியான பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார், பல்வேறு வழிகளில் பேசினார். இந்த கடைசி காலத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் நம்மளோட பேசுகிறார். அந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது எவ்வளவு மேன்மையானது நம்முடைய ரட்சிப்பு என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. ஸோ இந்த 3 வசனங்கள்ல இருந்து மற்ற வசனங்களை நம்ம இணைத்து இன்னைக்கு நம்ம தியானிப்போம். ஸோ வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். ஆமேன். முதல்ல வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். யார் அந்த தூதன் என்று சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7-14 சொல்லுகிறது. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரிந்த மனுஷரையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையானவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படியெனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். அதாவது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு, அல்லது அவர் ஜனங்களுக்கு அவர்தான் மெசியா என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்பட்டவன் இந்த தூதன். இந்த தூதன் யோவான் ஸ்நானன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது சொன்ன வசனங்கள் இவைகள். ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்க யாரை பார்க்கறதுக்காக வனாந்தரத்துக்கு போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதர்களையா? வள்ளிய மனுஷன், அதாவது இது எதை குறிக்குதுன்னா, the people who are wearing rich clothes, அரசர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடம்பரமான உடைகள். இப்படிப்பட்ட ஒருத்தனையா பார்க்க போனீங்க? இல்லையே, நீங்க வனாந்தரத்துக்குள்ள போனீங்க. யோவான் என்ன உடையை தரிச்சிருந்தாரு? அவர் தரிச்சிருந்தது ஒரு ஒட்டகத்தினுடைய ஆடை. அப்படிப்பட்டவரை போய் நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் பார்க்க போனீங்க? ஏன்னா எல்லாரும் ஒருத்தரை பார்க்க போனோம்னா அவர் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கணும், அவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும், அல்லது ஃபேமஸான ஆளாக இருக்கணும். ஆனால் நீங்கள் போனது பார்க்குறதுக்கு யாரை பார்க்க போனீங்க? இந்த மாதிரி ஒருத்தர் ஒட்டக உடையை உடுத்திக்கிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்காக நீங்கள் வனாந்தரத்துக்கு போனீங்களே என்று அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறாரு. காரணம் என்ன? வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு தேவன் யாருடைய இருதயத்தை தயார் செய்திருந்தாரோ அவங்க தான் யோவான் ஸ்நானன் இடத்துல போனாங்க. யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நிறைய பேர் அவங்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திரும்பினாங்க. அப்போ ப்ரிப்பரேஷனுக்கு ஆண்டவர் அனுப்பின தூதன் இந்த யோவான் ஸ்நானன் என்பதை சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்குது? மாம்சத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை யாராக இருந்தாலும் சரிதான், அது வரைக்கும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் பிறந்தவங்களில் யோவானை போல பெரியவங்க ஒருத்தரும் கிடையாது என்று சொல்றார். ஸோ சச் அ அமேசிங் பர்த், யோவான் ஸ்நானனுடைய பர்த். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாரு எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும், இதை போல ஒரு குழந்தைய உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, அந்த குழந்தை அநேகர் இஸ்ரவேலில் கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கு இவன் காரணமாக இருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டவர் இவர். ஆகையினால அவர் மிகவும் பெரியவர் என்று சொல்றார். ஆனாலும் சொல்றார், அது அடுத்தது பாருங்க, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். அப்போ த கிங்டம் ஆஃப் காட்ல இருக்கிற ஒருத்தன் அவங்கள ரொம்ப சின்னவனாய் இருக்கிறவன் யோவான் ஸ்நானனை விடவும் பெரியவன் என்று சொல்றார். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? யோவான் ஸ்நானன் அவ்வளோ முக்கியமானவன்னு சொல்றாரு, ஸ்திரீகளில் பிறந்தவங்களில் அவனை போல ஒருத்தர் இருந்ததில்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட பரலோகத்தில் ராஜ்யத்தில் இருக்கிறவன்ல சின்னவனை அவனை விட பெரியவன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? பரலோக ராஜ்யம் என்பது என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர்கள் இவர்கள் இருக்கிற இடம்தான் அந்த பரலோக ராஜ்யம். அப்போ இந்த ராஜ்யமே என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள இறங்கி வரும் பொழுது அவங்களுக்குள்ளாக செயல்படுகிறது. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோவான் ஸ்நானனை விடவும் பெரியவங்களா இருக்கிறாங்க என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். காரணம் என்ன? நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக வாசம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்பதுதான். சரி, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் ஸ்நானன் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் சொல்றார் ஆண்டவர்.
யோவான் ஸ்நானன் காலத்தில் இருந்து இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஸோ பீப்புள் ஆர் ஃபோர்சிபிளி என்ட்ரிங் இன்டு த கிங்டம். ஏன்னா யோவான் சொன்னக்கூடிய செய்தி ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏன்னா மனம் திரும்புதல் என்கிற செய்தி எப்படிப்பட்டதாக இருக்குது? என்னுடைய பழைய வாழ்க்கை மாறணும், ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நான் வரணும், என்னுடைய பழைய பாவ பழக்க வழக்கங்களை நான் ஒழித்து விட்டு தேவனுக்கென்று நான் உண்மையுள்ளவனாய் வாழ்வேன் என்று சொல்லக்கூடியது தான் அந்த ஜலத்தில் மூழ்கி வாங்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை வாங்கணும்னா எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும். அதான் சொல்கிறாரு, பலவந்தம் பண்ணப்படுகிறது பரலோக ராஜ்யம் என்று சொல்லி. அதை பலவந்தமாய் பிடித்து கொள்கிறவர்கள் தான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் இதுவரைக்கும் சாட்சி உரைத்தது உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வரப்போகிற எலியா இவன் தான். அப்போது எலியா ஆயத்தம் பண்ணுவார்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லிச்சு. அந்த வசனத்தின்படி குறிக்கப்பட்டவர் இந்த யோவான் ஸ்நானன் தான் என்பதை ஏசப்பா சொல்கிறார். அப்போது நம்ம மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்ட அந்த தூதன் இந்த யோவான் தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே வசனம் லூக்காவிலையும் இருக்குது, 7:27 சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது அடுத்த வசனம் என்ன? மல்கியா சொல்லுது, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும், த லார்ட் தட் யூ ஆர் சீக்கிங், நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். அப்போ முதல்ல சொன்னது தூதன், இப்போ சொல்றது தூதர் என்று சொல்லி மிகவும் மரியாதையாக குறிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தேவனாகிய கர்த்தரை குறிக்குது. அவரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன? ஏசாயா 9:6-7 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அதாவது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இது பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே கடைசி புஸ்தகமாக இருக்குது. காரணம் என்ன? வேத வசனம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இப்போ ஆதியாகமத்திலிருந்து தொடக்கி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வரைக்கும் தேவன் தீர்க்க தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு, ஜனங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். பட் ஆஃப்டர் த புக் ஆஃப் மல்கியா there is a silence for several years before our Lord Jesus Christ was born. புதிய ஏற்பாட்டின் துவக்கம் பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிற யோவான் ஸ்நானனிலிருந்து ஆரம்பிக்க தொடங்குகிறது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு ரட்சிப்பு, அதை குறித்து முன்பே சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி வரப்போகிறது ஒரு சிறிய பாலகன், ஒரு நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு குமாரன். ஆனால் அது ஒரு சின்ன பேபி இல்லை, அவர் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர். இந்த அதிசயமானவர் என்று குறிக்கப்படுகிற வார்த்தை தேவனாகிய கர்த்தருக்கு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவருடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அதை நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆலோசனை கர்த்தர் என்பதும் தேவனாகிய கர்த்தரை குறிக்கிற வார்த்தை வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், அவர் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினார். ஆனால் அவரே பூமிக்கு வருகிறாரு ஒரு பாலகனாக. ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் கம்மிங் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அடுத்தது ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்குது?
அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவில் கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா 19 பார்க்குறோம், என்னுடைய வீடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்குது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்வர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாது இருந்தார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளிலே குறிக்கப்பட்ட பாலகனாய் பிறக்கிறாரு, யோவான் ஸ்நானனால் அடையாளம் காட்டப்படுகிறாரு, பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறாரு, நாள்தோறும் தேவாலயத்தில் போய் நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த வார்த்தை எப்படி துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கு மல்கியா புஸ்தகத்தில்னா, என்ன சொல்கிறாரு, உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தை துல்லியமாக அங்கே சொன்னதை பார்க்கிறோம். அந்த தூதனானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்தது புடமிடுதல் என்ற ஒரு வார்த்தை மல்கியாவில் சொல்லப்படுது. அது என்ன பாருங்க, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஸோ there is a purification. கர்த்தர் புடமிட்டு சுத்திகரித்து வெள்ளியை போல தங்கத்தை போல சுத்தமிடக்கூடிய ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அந்த எப்படி அதை புடமிடுகிறாங்களோ அதே மாதிரி புடமிடுவார், லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்க நீதியாக காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ இது எதை குறிக்குது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். வெகு காலத்துக்கு முன்பு தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அவருக்கு அதை ஜெபம் பண்ணும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு இதுதான். என்னன்னா, அநேகர் வெண்மையாக்கப்படுவாங்க, புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் என்று சொல்லி, யார் நீதிக்குட்படுவார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு மனம் திரும்புகிறவங்களை குறிக்குது இந்த வார்த்தை. ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கிறவங்க அதைத்தான் துன்மார்க்கர் என்று சொல்லியிருக்கு. அவங்க துன்மார்க்கத்தில் போவாங்க, அவங்க உணராமல் இருப்பாங்க. ஆனால் ஞானவான்களுக்கு இதை உணர்ந்து கொள்வாங்க என்று சொல்லி. அதே மாதிரி ஏசாயா 1:25-28 சொல்லுது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்புகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். அதாவது இஸ்ரவேல் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை விட்டு ஒவ்வொரு முறையும் அவர் தன் அன்பை காண்பிக்கும் போது அவர் தொடர்ந்து அன்பை காண்பித்து கொண்டிருந்தார். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அவருக்குள்ள நிலைத்திருக்கவில்லை, பாவம் செய்து விலகி விடுவார்கள். அப்புறம் சிட்சித்து அவர்களை கொண்டு வருவார். மறுபடியும் இதே மாதிரி போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கென்று ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அறிவிக்கிறார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து நம்ம வரிசையாக பார்க்குறோம், நிறைய ரட்சகர்களை அனுப்பி கொண்டே தான் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் தான் இது நிறைவேறுதலாக இருக்குது என்பதை சொல்லி. சரி, லூக்கா 3:16-17, யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார்,
அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். வரிசையா நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த ஒற்றுமையை பாருங்க. புடமிடுதல் என்கிற வார்த்தை கண்டினியூஸாக கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது பாருங்க. புடமிட்டு சுத்திகரிக்கப்படுகிறது ஒரு தரப்பு மக்கள். அந்த கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்பாமல் இருக்கக்கூடியவங்க துன்மார்க்கமான வழியிலே போய் கெட்டு போவது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுமே தொடர்ந்து நடந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதைத்தான் யோவானும் சொல்றார். அவர் கையில் தூற்றுக்கூடை இருக்குது. கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதற அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்று சொல்லி அவியாத அக்கினி நரக நெருப்பை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கடைசியில் வெளிப்படுத்தல் விசேஷத்துலேயும் ஒரு வார்த்தை பார்க்குறோம். என்ன அந்த சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் ஒரு சபைக்கு சொல்கிறாரு, நீ நிர்வாணியாக இருக்கிற, நீ தரித்திரனாக இருக்கிற, ஆகையினால உன் தரித்திரம் நீங்கி நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நீ நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நீ பெற்றுக்கொள். உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்றதுக்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள் என்று சொல்றார். இது எதை காண்பிக்குது என்று சொன்னால், நம்ம முன்னாடியே தியானிச்சிருக்கிறோம். நம்மளுடைய அவலட்சணம், நம்மளுடைய நிர்வாணம் எதை குறிக்குது? மாம்ச சுபாவத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம நிர்வாணிகளாக இருக்கிறோம், அவலட்சணமாக இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம இடத்துல அந்த நீதி இல்லாது இருக்கும் பொழுது நம்ம இடத்துல எல்லா அக்கிரம சிந்தைகளும், கலாத்தியர் 5 வாசித்தோம் இல்லையா, அந்த விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, இச்சை, காமவிகாரம் எல்லா சுபாவங்களைத்தான் நினைந்திருக்கும் போது நம்ம தரித்திரர்களாக இருக்கிறோம், நிர்வாணிகளாக இருக்கிறோம். இது நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரிடத்துல வரும் பொழுது நம்மை அவர் ஐஸ்வர்யவான்களாக்குகிறார். நீதியினால் நியாயத்தினால் நம்மை மூடுகிறார். அவருடைய வெண் வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படும் பொழுது நம்முடைய நிர்வாணம் மூடப்படுகிறது. அப்படி மூடப்படும் பொழுது தான் என்ன நடக்கும்? ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பொல்லாத தாக்குதல்கள் நிறுத்தப்படுகிறது. நம்ம நிர்வாணிகளாக இருந்து கொண்டு, தரித்திரராக இருந்து கொண்டு நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி கொண்டு இருப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நேச்சுரல் ரெல்மில் நம்ம இன்றைக்கி வாக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்தவங்களாக தங்களை பெயரளவில் அங்கீகரித்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள கர்த்தருடைய நீதியினால் தரிப்பிக்கப்படாமல் இருக்கும்போது தேவன் சொன்ன இந்த சபையை போல இருக்கிறவங்களாக தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? அந்த நிர்வாணமும் தரித்திரமும் இருக்கும்போது சத்துரு அவங்களுடைய வாழ்க்கையில் முழு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வான். எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் போலவும் அவன் என்ன செய்ய தொடங்குவான்? பல காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். அவங்கள அழிவுக்குள்ளே நடத்துறது மட்டுமில்லை, அவங்கள வைத்து மற்றவங்களையும் அழிவு பாதைக்குள்ளே நடத்தி கொண்டிருப்பான். அதனால தான் we just don't want to accept anybody who confesses that I know Jesus. வெறும் வார்த்தையில் இல்லை, விசுவாசம் கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். கனியினால தான் நம்ம அறிய முடியும். அவங்களுடைய கனி, அவங்க சொல்கிறாங்க மட்டும் இல்லை, அவங்க செய்கிற காரியங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் என்பது தான். ஸோ இதுலேயும் நம்ம அந்த புடமிடப்படுதல் என்கிற அந்த ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்குறோம். கடைசியாக அந்த மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தை என்னென்னா, அவங்கள லேவியின் புத்திரரை சுதந்திரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. அந்த லேவியின் புத்திரர் என்று சொல்லக்கூடிய காரியம் என்ன? பழைய ஏற்பாட்டில் லிவைட்ஸ் என்று சொல்லக்கூடிய லேவியின் புத்திரர்கள் தான் ஆசாரியர்களாக வர முடியும். அது மாம்சத்தின்படி. ஆனால் ஜீவனுள்ள ஆவியின்படி கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு
1 பேதுரு 2:9-10 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுதான் நம்முடைய அழைப்பின் மேன்மை. ஏன்னா நம்ம ஆசாரிய குலத்தில் பிறந்ததுனால ஆசாரியர்கள் அல்ல, நம்ம அவருடைய ஜனமாவே இருக்கலை. ஆனால் விசுவாசத்தினாலே, அவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்மை அவர் எப்படிப்பட்டிருக்கிறாரு பாருங்க. அந்தகார இருளில் இருந்து நம்மளை வெளியிடத்துக்கு அழைத்து வந்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், ஒரு பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனங்களாகவும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனம் மிகவும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா we are just not proclaiming some individual who is famous. We are proclaiming the Lord God Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ப்ரொக்ளைம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுடையது. அது ஆசாரியர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். பழைய ஏற்பாட்டில் இஷ்டப்பட்டவங்க அவருடைய நாமத்தை சொல்லவும் முடியாது, அவரை பற்றி அறிவிக்கவும் முடியாது. இன்று நம்ம அவருடைய வசனங்களை தியானிக்கிறோம், அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதுதான். சரி, அடுத்தது கடைசியாக வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவுக்கு முன்பு, அவருடைய பிதா மட்டுமல்ல நம்முடைய பிதாவாகவும் அவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நம்ம எப்படி கொண்டு நிறுத்துறாரு? நம்மளை முதல்ல பாவங்களற கழுவுகிறாரு. அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும். ராஜா என்று சொன்னாலே ஆளுகை உள்ளவர்கள் என்றுதான் அர்த்தம். இப்போ அவருடைய பிதாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம ஆளுகை செய்வோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஸோ இனி வரக்கூடிய உலகம் அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை, அவருடைய ஜனங்களுக்கு தான் அதை கொடுத்திருக்கிறார். அங்கே நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். இப்போ நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த நாட்கள்ல அவருடைய ஆசாரியர்களாக இப்போதிருந்தே அந்த ஆசாரியத்துவம் தொடங்கிவிட்டது. ஆகையினாலே அவருக்கே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன்.